முகமும் ஒரு கொம்பும் அகன்ற மார்பும் சிறுகண்ணூ பானை போல் பெருவயரும் பாங்கான பூணூல் அழகா தானே தோன்றி எனதுள்ளத்தில் தயவாய் வாழும் விநாயகனே நானே உமது பாதம் போற்றி செய்வேன் நாவில் வந்துதிப்பாய் கணவரியே தந்தி முகனே குருவே தம்பிரானை தொழுவே சிந்தைதனில் ஐந்தெழுத்தை செப்புவே பின்னால் நமக்கு ஒரு காரியம் கைகூடுமா தானே தந்தோம் தன்னன்னை தன்னா ஐயா தந்தே அனைத்தும் தன்னன்னை தன்னா அப்படி கனவே அதியே என் கூறுவா ஐயா கனவிலையும் நான் மாறவே அப்படி குணவே அதியே அருமுகவா அப்படி குஞ்சரமே உனை பாடு நம் பாடுவேனே ராமா ஐயா பாடுவேனே ராமா உன்னை ஐயா பாடகாலோ உம்மை தொழுவே பாடுவேனே ராமா உன்னை ஐயா பாடுவேனே ராமா உன்னை பாடகாலோ உன்னை தொழுவே நந்தி அடுவேனே ராமா உன்னை ராமா ஐயாறு ஜடை வேல் முருகா ஐயா மலையரஜேந்திருமகனே ஐயா வாழ்மை இல்லை அம்பிகையே இடம் இருக்கும் எனக்கு அம்மா எனக்கு உதவா கள்ளை மகளே நம் பாடறியேம் படிப்பறியே பாட்டினோட வகையறிய நம் பாடறியா நாளை தண்ணில் என்ன படிக்க வைத்தார் தாய் தகப்பே நையடறிய எழுத்தறிய நையட்டினோட வகையறிய நையடறிய நாளை தண்ணில் ஏடறிய நாளை என்னை எழுத வைத்தார் என் குருவோ எம்மை எழுத வைத்தார் என் குருவோ நாளை தண்ணில் எழுத வைத்தார் என் குருவோ அதாவது இந்த குவளையமெல்லாம் பெயர் விளங்கி வரக்கூடிய இந்த குமாரகிரிமான நகரத்திலே என் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி உமா மகேஸ்வரி அவதாரத்திலே அமர்ந்திருக்கிறாளே. ஆமா, என் அட்டகாளி 8 பேருக்கும் அதிகாரியாக என் ஆதிபராய் சக்தி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி என் தாய் இந்த பெண்டுகனாட்சி அம்மாளுடைய ஆலயத்தில் அது மட்டுமில்லாம வேற என்னையா பெண்டுகனாட்சி அம்மாள் காளியம்மாளுடைய ஆலயத்தில் சித்திரை மாதம் அழகான கடைசி செவ்வாய்க்கிழமை என்று என் தாய்க்கு கோயில் குடைவிழா ஆரம்பமாகி கொண்டிருக்கிறது. இரவு சாம கோயில் குடைவிழா ஆரம்பமாகி கொண்டிருக்கிறது. ஆகையினால் இந்த ஆசார பந்தலிலே அழகான வில்லிசை மேடையில் நாமளுக்கு சொல்லித்தந்த வாத்தியாரை சொல்ல வேண்டும் அல்லவா? கட்டாயம் சொல்லணும். அண்ணவுங்க மறந்தாலும் அண்ணாவிய மறப்பதில்லை. சோறு உங்க
மறந்தாலும் சொல்லி தந்த வாத்தியார மறப்பதில்லை நெஞ்சொரு நாள் மறந்திட்டாலும் நாமல் நினை ஒரு நாள் மறப்பதில்லை அப்படி எந்தனுக்கு குல குருவாகப்பட்டவர்கள் யார் யார் என்றார் அவர்கள் யார் யார் ஐயா அந்த அறையிலே சொல்லி வைத்து இப்பேற்பட்ட அம்பலத்திலே நாமலை வில்லிசை படிக்க வைத்தவர்கள் எந்தனுக்கு குல குருவாகப்பட்டவர்கள் யார் யார் என்றார் அவர்கள் யார் யார் ஐயா ஐயா திருநெல்வேலி ஜில்லாவிலே திருவுருவா வந்த நாடு அமர்ந்த நாடு தோகமையில் விரித்தாடும் மேல தோணி தோர நகர்தனியிலே அவர் சான்றோர் கூலம் தன்னாதியிலே சத்திரியன பிறந்தமாயே அங்க ராமரையோ சுமந்து வாரோ ராமரே சுமந்து வாரோ தாத்தா ராமசுவாமி புலவர் வாதோ ஐயா சுமந்து வாரோ ராமசாமியே புலவர் வாதோ திருநெல்வேலி ஜில்லாவிலே திருவுருவாக அமர்ந்த நாடு மூவாற்றாங்கரையோரம் அந்த சீவளப்பேரி அருகிலே வாழும் தோகமையில் விரித்தாடும் மேல தோணித்துரமான நகரத்திலே சான்றோர் குலம் சத்திரியர் குலம் நாடார் குலத்திலே பிறந்த பூமான் சீமா என் அரியரி ராமா அயோத்தி ராமா கோதண்ட வளத்தையன் கோபாலராமன சுமந்து ஆடி வரக்கூடிய தாத்தா ராமசாமி நாடார் புலவர் பாதம் அதற்கு அடுத்தபடியாக அதே தோணித்துரமா நகரத்திலே பிறந்து வளர்ந்து இன்றைக்கு தென்காசி ரோட்டிலை சீதவர்ப்பநல்லூர் சமத்துவபுரத்திலே அடியலந்த ராமனன்னை சீதாலட்சுமியோடு அடியலக்கும் பகவான் அந்த பார்வதியாளோடு அட்டகாளி 8 பேர் அதிகாரி அந்த மாரியம்மா முப்படாதியோடு இலங்கையை ஆண்டு வரக்கூடிய இலங்கா முனீஸ்வரனோடு வடக்கு முகமாக அமர்ந்திருக்கும் என் அப்பா முருகேச நாடார் புலவர் வாதம் அதற்கு அடுத்தபடியாக தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை கிடையாது ஆகையினால் ஈன்றெடுத்த தாய் முனியம்மாள் என்ற சாவித்திரி அவர்களுடைய சீர்வாதத்தை சிரசிலே கொண்டு அதற்கு அடுத்தபடியாக தோணித்துறை பிறந்து வளர்ந்த என் அப்பா உடன் பிறந்த சகோதரி என் அத்தை தோணித்துறை முத்துலட்சுமி அவர்களுடைய சீர்வாதத்தை சிரசிலே கொண்டு ஒருவர் குருவே என்பே ஒருவர் குருவே என்பே இந்த உலகத்தில் அனைவரும் குரு நமக்கே கருவாய் சனித்த கருக்கூலியில் அப்படி கைகாலினை 10 மாதுவம் சென்று குருவாய் பிறப்பித்த மாதா குரு உலகத்தில் உன்னருள் தருவாயம்மா ஹலோ வாழே நாட்டும் பந்தேளிலே இங்க வந்தேரிக்கும் சபையோர்களே நாட்டு பந்து அழிலே ஐயா பந்து அழிலே இந்த அடங்கே அரித்த பந்து அழிலே இங்க வந்தேரிக்கும் சபையோர்களே அடங்கே அரித்த பந்து அழிலே அமர்ந்தேருக்கும் சபையோர்களே இந்த
இந்த ஆசார பந்தலிலே அழகான வில்லிசை மேடை முன்பதாக ஆமா அமர்ந்திருக்கும் ஐயா பெரியவர்கள் அனைவர்களுக்கு ஒரு வணக்கம். அனைவர்களுக்கு ஒரு வணக்கம். தானகர்த்தா தர்மகர்த்தா பொருளாளர் செயலாளர் சின்ன நாட்டாமை பெரிய நாட்டாமை சின்ன நாட்டாமை பெரிய நாட்டாமை ஊர் தலைவர் ஆமா அவர்களுக்கு ஒரு வணக்கம். அவர்களுக்கு ஒரு வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக தாய் குலம் என்று சொல்லப்பட்ட ஆமா தாய்மார்கள் அனைவர்களுக்கு ஒரு வணக்கம். அடேங்கப்பா என்னம்மா பாத்தியா எங்க கூட்டத்தை அன்னதானத்துல உட்கார்றதுக்கு இடம் கிடைக்கல அங்க இல்ல அப்பா நான் இங்க சொன்ன நம்மள பாக்கிறதுக்கு. அப்படியாம்மா நீ அன்னதானத்துக்கு போ. நம்மள பாக்கிறதுக்கு உட்கார்ந்திருக்காங்க. அப்புறம் யார பாக்கிறதுக்கு? எல்லாரும் நம்மள பார்த்தன. எந்த ஊர்லயாவது இப்படி நம்மள பார்த்து இருந்து நீ பாத்திருக்கியா? நான் பார்க்கத்தானே போறேன். உங்க தாய் குலம் சாம கூட முடிஞ்சது எத்தனை பேர் இருக்காங்கன்னு. சாம கூட முடிஞ்சது அப்புறம் எல்லாருக்கும் தூக்கம் வரும். நாங்க போகத்தான் செய்வோம். அதனால் அவங்க போனா தான் நம்ம சீக்கிரம் வீட்டுக்கு போக முடியும். ஞாபகம் வச்சுக்கோ. ஆரம்பிக்கவே இல்ல வீட்டுக்கு போறத பத்தி பேசுறேன். வீட்டுக்காரங்க கொஞ்ச நேரம் படிக்கட்டும்னு அவங்க உட்கார்ந்துட்டாங்க. நீ 6 மணி ஆனாலும் ஒன்னியே விட மாட்டான். நானும் எனக்கும் படிக்கணும்னு ஆசை தானே. அப்படித்தானே. ஆனால் ஆமா தாய் குலம் என்று சொல்லப்பட்ட தாய்மார்கள் அனைவர்களுக்கு ஒரு வணக்கம். அனைவர்களுக்கு ஒரு வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக பந்தலமைத்திருக்கக்கூடிய பந்தக்கார அண்ணாவி அவர்களுக்கு ஒரு வணக்கம். அவர்களுக்கு ஒரு வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக ஆமா நாமளுக்கு ஒளி அமைத்து தந்திருக்கிறது யார் அம்மா? வான்மதி சவுண்ட் சர்வீஸ். ஆமா ராஜா புதுக்குடி. அதாவது ஆமா என்னதான் நம்ம லட்சமா செலவு செய்து கோயில் கொடை விழா கொடுத்தாலும் இந்த பெண்டுகனாட்சி அம்மாளுக்கு அங்க பாத்தியா சக்கரத்தை என்னமா எப்படி சுத்துதுன்னு. ஆமா எவ்வளவு அழகா போட்டிருக்காங்க. கோயில் கொடை விழா நடக்குன்னு சொன்னா அத வெளியே எடுத்து காட்டுறது யார் கையில இருக்கு? ஒளியும் ஒளி இல்லை என்றால் உலகம் இல்லை. கிடையாது. ஆகையினால் நாமளுக்கு ஒளி அமைத்து தந்திருக்கக்கூடிய வான்மதி சவுண்ட் சர்வீஸினுடைய உரிமையாளர் மற்றும் பணியாளர்கள் அவர்களுக்கு ஒரு வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக நையாண்டி மேள இசை கலைஞர்கள் அவர்களுக்கு ஒரு வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக கோவில் பூசாரி ஐயா அவர்களுக்கு ஒரு வணக்கம். அவருக்கு தாமா முதல்ல சொல்லணும். அப்படியா? ஆமா ஆமா. ஏன் அவருக்கு முதல்ல சொல்லணும்? எனக்கு தெரியாதியா? தெரியாதோ? ஆமா அத நான் சொல்ல கூடாது. அப்படியா? ஆமா. ஆனால் பூசாரி ஐயா அவர்களுக்கு ஒரு வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக சாமி கொண்டாடி கோமரத்தார் அனைவர்களுக்கு ஒரு வணக்கம். வருங்கால இளந்தண்டல் வாலிப சிங்கங்கள் அவர்களுக்கு ஒரு வணக்கம். சிங்கங்கள் தங்கங்கள் அவர்களுக்கு ஒரு வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக வீட்டுல கிடக்கும் கிழடு கெட்டைகளுக்கு ஒரு வணக்கம். நல்ல கட்டைய தூக்கிட்டு வர போறாங்க உனக்கு பாரு. எதுக்குமா? வீட்டுல இருக்க தாத்தா பாட்டின்னு சொல்லுவியா நீ கிளடு கட்டங்க? அப்படி இல்லம்மா. அங்க பாரு என்ன முன்னாடி உட்கார்ந்து உன்னைய முறைச்சு பாத்துட்டு இருக்காங்க. நீ போவேல உன்னைய நான் குடுக்காம விட மாட்டேன்னு. என்னத்தை குடுக்காம காத்துல போட்டுக்கிறது தங்க மாதிரி தான் இருக்கு. அப்படி இல்லையா? காலத்தி கொடுத்தா எனக்கு 10,000க்கு அடவு வச்சுக்கிடுவேன். நீ அடவு வைக்கிறதுலே இரு. ஆனா கொண்டாடிட்டு இருக்கத பூரா வாங்கி கொண்டு வச்சுட்ட. தாத்தாவும் பாட்டியும் ஆமா அங்க வீட்டுல இருந்து கோயிலுக்கு நடந்து வர முடியாம ஒட்டுத்தரணையில உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. என்னத்தை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க? ஏற்கனவே செட்டுக்கார அண்ணன் போஸ்டுக்கு ஒரு குழாய போட்டு ஊருக்குள்ள வரைக்கும் சவுண்ட் வச்சிருக்காரு. சம்முன்னு போட்டிருக்காங்க. ஆமா இந்த கூறுகட்ட பேவுல வில்லு பாட்டு ஆரம்பிச்சானே நம்மள ஒரு வார்த்தை சொல்லலைன்னு தாத்தாவும் பாட்டியும் நம்மள ஏசக்கூடாது. ஆகையினால் ஆமா தாத்தா பாட்டி அவர்களுக்கு ஒரு வணக்கம். காவல்துறை அதிகாரி ஐயா வந்திருந்தார். ஆமா அவர்களுக்கு ஒரு வணக்கம். சாப்பாடு பொங்கி போடக்கூடிய தவசு பிள்ளை அண்ணாச்சி அவர்களுக்கு ஒரு வணக்கம். அனைவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு நாம படிக்கக்கூடிய கதை என்ன கதைம்மா? என்ன கதை ஐயா? அதாவது இந்த ஆயான ஐயா எல்லாருக்கும் வணக்கம் சொன்னையா. முன்னாடி 3 தூணை விட்டு நம்ம முன்னாடி இப்படி வச்சுட்டு போயிருக்காரு பத்தியா? அவர் ஆளு இல்ல பத்தியா? அதான் மறந்துட்டயா? சாப்பிட போயிருக்காரோ? ஆமா தூக்கம் வந்துட்டோன்னு நினைச்சானா? ஒளி அமைத்து தந்திருக்கக்கூடிய ஆமா ஒளி எவ்வளவு முக்கியமோ ஆமா அதே மாதிரி இன்னைக்கு நம்ம வெளியே தெரியுறோம்னு சொன்னா ஒளிப்பதிவு செய்து மயிலோசை யூடியூப் சேனல் என்ன சேனல்மா? யூடியூப் சேனல் மயிலோசை சேனல். ஆமா நல்ல வேளை அவங்களாவது கேமரா தூக்கிட்டு வந்திருக்காங்களே. ஏன்னா ராமர் எங்க வில்லு படிக்க போறாம்னா ஒரு யூடியூப்காரங்க ஒருத்தன் வரமாட்டாங்க. ஆமா அவனுக்கு என்ன மரியாதை வேண்டி கிடக்கு ஐயா. ஆனால் ஆமா என்ன ராமர் வெளியே தெரிஞ்சிட கூடாது இல்ல? அது உள்ள அரண்மனைக்குள்ள இருக்கவல்ல கண்ணு முழிச்சு பார்க்கணும். ஆகையினால் ஆமா அனைவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக்
வைத்துக்கொண்டு நாம இன்னைக்கு படிக்கக்கூடிய கதை என்ன கதைம்மா? என்ன கதை ஐயா? இந்த அரண்மனைக்குள்ள அமர்ந்திருக்கிறாளே, ஆமா, சுயம்பாக தோன்றி இந்த பெண்டுகன் ஆட்சியார்புரத்திலே நேர்ந்து நிலையம் வாங்கி இருக்கக்கூடிய எப்படி லட்சணமா கவனிக்க என்னையா? ஊரு குமாரகிரி. ஆமா, அம்மா பேரு பெண்டுகனாட்சி அம்மன். பெண்டுகனாட்சி அம்மன் காளியம்மாளுடைய வரலாறை நாமளை பாட சொல்லி இருக்கிறார்கள். ஆகையினால் ஆமா, இந்த ஆசார பந்தலிலே அழகான வில்லிசை மேடையில் சாய்ந்துகாரம்மா என்னம்மா அழகான வில்லிசை மேடையில் நாமளுக்கும் மேலாக கலையற்ற கலைஞர்கள் இந்த வில்லிசை படித்திருக்கலாம். அதை தாங்களும் கேட்டிருக்கலாம். ஏன்னா என்னையா, போன வருஷம் இங்க படிச்ச ஆளு அப்படிப்பட்ட ஆளு. அப்படியா? ஆமா. அது யாரியா? எங்க அப்பா கூட பிறந்த தங்கச்சி. ஓஹோ, ஆமா, பெரிய புலவர்லா. ஆமா, இருக்கல கயத்தாருக்கு இங்கிட்டுனா. ஆமா, கோணித்துறை முத்துலட்சுமின்னு சொன்னா வர்ற புலவர்லாம் பயந்துகிட்டு வரணுமோ? வேற யாரும் இல்ல. ஆமா, எங்க அப்பா கூட பிறந்த தங்கச்சி. என்ன செய்ய? ஆமா ஆமா, இடங்கண்டு அடிச்சிட்டு போயிரும் எங்க அத்தை. ஆமா, ஆகையினால் அப்படி புலவர்கள்லாம் யாரியா இப்ப தேடுதா? அது தேட மாட்டாங்கல்ல. பூரா நம்ம சாயண்டுக்கார அம்மா மாதிரி தேடுதாங்க. சாயண்டுக்கார அம்மா மாதிரி இருந்தாலும் தேட மாட்டாங்க. அப்ப யார மாதிரி இருக்கணும்? சாயண்டுக்கார அம்மாவே மாதிரி வெள்ளை பெயிண்ட் அடிச்ச ஆளா இருந்தா தேடுவாங்க. சொல்லுதான் கொஞ்சம் காணு பெயிண்ட் அடிங்க, கேட்க மாட்டுக்கு. ஆனால் ஆமா, இந்த தாயான அட்டகாளியர்களுக்கு அதிபதியாக என் தேவி இந்த பெண்டுகனாட்சி அம்மாள் காளியம்மாள். ஆமா, எங்கே பிறந்து எங்கே வளர்ந்து என்னென்ன லீலைகளை செய்து இன்றைக்கு இந்த குமாரகிரிமா நன்னகரத்திலே நேர்ந்து நிலையம் வாங்கி இருக்கக்கூடிய கதையை தெய்வேந்திர குல வேளார் மக்களிடத்திலே நேர்ந்து நிலையம் வாங்கி இருக்கக்கூடிய கதையை ஒவ்வொரு வில்லிசை கலைஞர்களும் ஒவ்வொரு வழியாக படித்திருக்கலாம். அதை தாங்களும் கேட்டிருக்கலாம். ஆகையினால் நாங்கள் பாடக்கூடிய கதையில், நாங்கள் படிக்கக்கூடிய கதையில் கதை குற்றம், பொருள் குற்றம், இசை குற்றம், பக்கத்தில் மேலதாள குற்றங்கள் அது மட்டும் இல்லாம வேற என்னையா? கதை படிக்கும் போது முன் சொல்லை பின் சொல்லாகவோ நல்லா இருக்கும் உன் கதை. என்னம்மா கதைய கேட்கணும்? நாங்க வந்து உட்கார்ந்தா நீ முன்னாடி உள்ளதை பின்னாடி உள்ளதை முன்னாடி சொல்லுவையா? ஆமா, நாங்க உட்கார்ந்து அடுத்தடுத்த வார்த்தை நீ என்ன சொல்லுவன்னு கேட்கணுமா? இல்லம்மா. என்னையா, பேர்பட்ட ஆளா இருந்தாலும் கொஞ்சம் தடுமாறும் இல்லையா? நாவு தடுமாறும். ஆகையினால் ஆமா, எந்த விதமான குற்றங்குறைகள் இருந்தாலும் நீங்கள் பெற்றெடுத்த குழந்தை ஆமா ஒரு சிறு தவறு செய்தால் அந்த குழந்தையை எப்படி இந்த புளிய மரத்துல கெட்டி வச்சு வெளுப்பீங்களோ அதே மாதிரி உடுக்குக்காரனை உரிச்சிருங்க. உடுக்குக்காரன் ஏற்கனவே உரிச்ச மாதிரி தான் இருக்கான். ஆமா, சாயண்டுக்காரமா உரிச்சு கொஞ்சம் மத்தியான பாட்டுக்கு வெள்ளையாக்கி அனுப்பிவிடுங்க. வேண்டாம், கட்டக்காரரை உரிச்சிருவோமா? அது நான் எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அப்படியா? ஆனால் ஆமா, எந்த விதமான குற்றங்குறைகள் இருந்தாலும் நீங்கள் பெற்றெடுத்த குழந்தை ஒரு சிறு தவறு செய்தால் அந்த குழந்தையை எவ்வாறு மன்னித்து பிழை பொறுத்து ஆதரிப்பீர்களோ அதே தன்மை போலாக எங்களை ஆதரிக்கும்படி இரு கரம் எடுத்து வணங்கி கதைக்கு வருவோம். ஓங்கு சம்பு தீவு காப்பால் தீவோ காப்பா அந்த ஒன்றாங்கடல் உவர் காடலா அந்த காங்கேய நீந்தீவோ காப்பா அங்க இரண்டாங்கடல் கருங்கடலா எம்ம முதிய கொஞ்சிரம் தீவு காப்பா மூன்றாங்கடல் மோர் கடலா எம்ம நதிய கொஞ்சிரம் தீவு காப்பா நாளாங்கடல் தயிர் கடலா ஆளில்லை மேல் வள்ளி கொண்டு அச்சூதனார் வாழும் கடல் ஐந்தாங்கடல் வால் கடலா ஆறாங்கடல் ஆழக்கடல் ஏழாங்கடல் எண்ணெய் கடல் எட்டாங்கடல் திட்ட கடல் ஒன்பதாங்கடல் உலகங்கடல் அந்த பத்தாங்கடல் பெருங்கடலாம் அந்த பத்தாவது கடலுக்கு அப்பால் ஒரு பருத்த சோரன பூமி உண்டு அந்த பருத்த சோரன பூமி கப்பால் ஒரு இந்திர சோரன பூமி உண்டு இந்திர சோரன பூமி கப்பால் இருட்டு நாடு ஒன்று தோன்றிடுமா அது நாட்டிலேயும் நல்ல நாடு அது நாவலர்கள் புகழும் நாடு கோடை மாலை பொழியும் நாடு
பட்டணமாம் பட்டணமாம் பட்டணமா அழகு நாகலோக பட்டணமா ஓங்கு சம்பு தீவு கப்பால் ஒன்றாங்கடல் உவர்கடலா ஒன்றாங்கடல் உவர்கடலா காங்கேயனின் தீவு கப்பால் இரண்டாங்கடல் கருங்கடலா இரண்டாங்கடல் கருங்கடலா முதிய கொஞ்சரம் தீவு கப்பால் மூன்றாங்கடல் மோர்கடலா மூன்றாங்கடல் மோர்கடலா நதிய கொஞ்சரம் தீவு கப்பால் ஆமா நாலாங்கடல் தயிர்கடலா நாலாங்கடல் தயிர்கடலா ஆளிலை மேல் பள்ளி கொண்ட அச்சுதன் நாராயணன் வாழுங்கடல் வாழுங்கடல் ஐந்தாங்கடல் அழகு திருப்பார்கடல் திருப்பார்கடல் ஆறாங்கடல் ஆழக்கடல் ஆழக்கடல் ஏழாங்கடல் எண்ணெய் கடல் எண்ணக்கடல் எட்டாங்கடல் திட்டக்கடல் எட்டாங்கடல் திட்டக்கடல் ஒன்பதாங்கடல் உலகளந்தான் கடல் உலகளந்தான் கடல் பத்தாங்கடல் பெருங்கடலா பெருங்கடலா பத்தாவது கடலுக்கப்பா கடலுக்கப்பா ஒரு பருத்த சுரண பூமி உண்டு பருத்த சுரண பூமி உண்டு பருத்த சுரண பூமிக்கப்பா பூமிக்கு அப்பா ஒரு இந்திர சுரண பூமி உண்டு இந்திர சுரண பூமி உண்டு இந்திர சுரண பூமிக்கப்பா பூமிக்கு அப்பா இருட்டு நாடு ஒன்று தோன்றிடுமா நாடு ஒன்று தோன்றிடுமா அது எந்த நாடம்மா எந்த நாடையா பட்டணமா பட்டணமா பட்டணமாம் பட்டணமா அழகு நாகலோக பட்டணம் நாகலோக பட்டணம் அந்த நாகலோக பட்டணத்தை நாகலோக பட்டணத்திலே யார் ஆண்டு வருகின்றார் யாரை ஆண்டு வருகின்றார் நாகராஜ மன்னனும் ஆமா நாகக்கண்ணி பெண்கொடியாள் அந்த நாகக்கண்ணி பெண்கொடியாளும் அவர் எப்படி ஆண்டு வருகின்றார் எப்படி ஆண்டு வருகின்றார் எப்படி ஆண்டு வாரார் பாருங்க எப்படி ஆண்டு வருகின்றார் அவர் மன்னவரும் தேவியும் அவர் மகிழ்ந்தரசு புரிந்துவார் அவர் எள்ளு நல்ல எண்ணெய் போலே ஐயா இணை பிரியா தோழர் போலே அவர் நகமோ நல்ல சதையும் போலே அவர் நகமோ நல்ல சதையும் போலே அவர் நலமுடனே ஆண்டுவாரா அவர் என்ன நுங்கீசன் போலே அவர் இன்பமுடன் ஆண்டுவாரா அவர் கிளியும் நல்ல கீசன் போலே எம்மா கீசகனும் கிளியும் போலே அவர் கீர்த்தியுடன் ஆண்டுவாரா கீசகனும் கிளியும் போலே கீசகனும் கிளியும் போலே அவர் கீர்த்தியுடன் ஆண்டுவாரா யார் ஆண்டுவாரா நாகலோக பட்டணத்தை நாகராஜ மன்னனும் ஆமா நாகராஜ மன்னனும் நாகக்கண்ணி பெண்கொடியாளும் நாகக்கண்ணி பெண்கொடியாளும் அவ எப்படி ஆண்டு வருகின்றார் எப்படி ஆண்டு வருகின்றார் ஆனால் ஆமா மன்னவரும் தேவியுமாக மகிழ்ந்தரசு புரிந்து வருகின்றார் எள்ளு நல்ல எண்ணெய் போல இணை பிரியா தோழர் போலே நகமு நல்ல சதையும் போலே நலமுடனே ஆண்டு வருகின்றார் யாரு நாகராஜ மன்னனும் ஆமா நாகக்கண்ணி பெண்கொடியாளும் அந்த நாகலோக பட்டணத்தை எள்ளு நல்ல எண்ணெய் போலே இணை பிரியாத தோழர் போலே கணவனும் மனைவியுமாக அப்படியே கனகமுடனே ஆண்டு வருகிறார் அப்படி ஆண்டு வரும் பொழுது அந்த நாகராஜ மன்னனுக்கும் நாகக்கண்ணி பெண்கொடியாளுக்கும் அங்க என்ன இருக்கம்மா என்ன இருக்கையா சொத்து இருக்கு சுகம் இருக்கு சொத்தால ஒரு தாழ்வும் இல்லை பொண்ணு இருக்கு பொருள் இருக்கு பொன்னால ஒரு குறைகள் இல்லை ஆடு இருக்கு ஆமா அத்தனை வகை செல்வமும் இருக்கு அதால ஒரு குறைகளும் இல்லை ஆனால் பார்த்தா நாகராஜனும் நாகக்கண்ணி பெண்கொடியாளும் அந்த நாகலோக பட்டணத்திலே சொத்து இருந்து என்ன பண்ண சுகம் இருந்து என்ன பண்ண பொண்ணு இருந்து என்ன பண்ண பொருள் இருந்து என்ன பண்ண செல்வத்திலேயே கூடுன செல்வம்னா எந்த செல்வம்? அதுதான் பிள்ளை செல்வம், மதலை செல்வம். ஆமா, செல்வத்திலேயே கூடுன செல்வம்னா ஆமா அது எந்த செல்வம் அம்மா? அதுதான் பிள்ளை செல்வம். பிள்ளை செல்வம். ஆமா. கனியிலேயே தவிட்டாத கனின்னா கனின்னு சொன்னா அதுதான் மதலை கனி. மதலை கனி. ஆகையினால் ஆமா அந்த நாகலோக பட்டணத்துல நாகராஜ மன்னனும் நாகக்கண்ணி பெண்கொடியாலும் நாகக்கண்ணி பெண்கொடியாலும் அவ எப்படி இருக்கா பாருங்க. எப்படி இருக்கின்றார்? அதுக்கு ஆடு இருக்கு மாடு இருக்கு மாடு இருக்கு அடுக்கு மெத்த வீடு இருக்கு சொத்து இருக்கு சுகம் இருக்கு
அங்கே சொத்தாள குறைகள் இல்லை குறைகள் இல்லையே அவருக்கு மண்ணீருக்கு மனையிருக்கு அங்க மண்ணாள தாளும் இல்லை அங்க ஆடிருந்தும் அங்க சொத்திருந்தும் சுகமிருந்தும் சொத்திருந்தும் சுகமிருந்தும் அங்க சொத்தையாள பிள்ளை இல்லை பிள்ளை சொத்தையாள பிள்ளை இல்லை பிள்ளை இல்லை ஐயா சுகமிருந்தோ சொத்தையாள பிள்ளை இல்லை பிள்ளை நாகராஜ மன்னனுக்கும் நாகக்கண்ணி பெண்கொடியாளுக்கும் சொத்திருந்தும் சுகமிருந்தும் சொத்தையாள ஒரு பிள்ளை என்பது கிடையாது ஒரு பிள்ளை என்பது கிடையாது மண்ணிருந்தும் மனையிருந்தும் மண்ணை ஆள்வதற்கு ஒரு குழந்தை என்பது கிடையாது ஒரு குழந்தை என்பது கிடையாது சொத்திருந்து என்ன பண்ண ஆமா சுகமிருந்து என்ன பண்ண என்ன செய்ய எத்தனைதான் ஏக்கரா சொத்து இருந்தாலும் சொத்து சுகம் இருந்தாலும் அந்த சொத்தை அழிக்கிறதுக்காவது ஒரு பிள்ளை வேணும்லாமா ஆமா சொத்தை நம்ம சேர்த்து வச்சா அதை அழிக்கிறதுக்காவது நமக்குன்னு ஒரு குழந்தை வேணும் ஆமா அந்த சொத்தை அழிக்கிறதுக்காவது ஒரு பிள்ளை வேணும் ஆனால் நாகராஜனும் நாகக்கண்ணி பெண்கொடியாளுக்கும் அந்த நாகலோக பட்டணத்திலே ஆமா அதுக்கு கூட ஒரு பிள்ளை இல்ல பார்த்தா ஆமா நாகக்கண்ணி பெண்கொடியா நேர நாகராஜ மன்னனிடத்திலே வந்து அவ என்ன சொல்லி எழுத விளம்புகின்றார் ஐயா சொல்லுகின்றார் என் கணவா ராஜமன்னா இந்த நாகலோக பட்டணத்திலே என்ன பேசுதவெல்லாம் என்ன சொல்லி பேசுதா தெரியுமா என்ன ஐயா சொல்லுகின்றார் மலடி நல்ல மலடி என்று மறைந்திருந்தோர் சகுனம் பார்க்கார் இருசி நல்ல மலடி என்று இருந்தோ நல்ல சகுனம் பார்க்கார் இருசி என்று கேட்கும் முன்னார் இறந்திட்டாலும் குற்றமில்லையே மலடி என்று கேட்கும் முன்னா ஐயா கேட்கும் முன்னா மாண்டிட்டாலும் குற்றமில்லையே மலடி என்று கேட்கும் முன்னா ஐயா கேட்கும் முன்னா மாண்டிட்டாலோ குற்றமில்லையே ஒரு மரமா காயும் காய்க்கும் மாறோ அது ஏழக்காயும் காயாமலே இடத்திலையும் தாழ்வானே வாசலில ஒரு மரமா வகையா காய்க்கும் மாறோ வகையா காயாமல் வகையாரிலும் தாழ்வானே முத்தத்திலே ஒரு மரமா எனக்கு ஒரு மரமா முத்தத்தில ஒரு மரமா அது முருங்க காயோ காய்குமாரோ முத்தத்திலே ஒரு மரமா ஐயா ஒரு மரமா முருங்க காயோ காய்குமாரோ நாகலோக பட்டணத்திலே நாகராஜன் தேவி அந்த நாகக்கண்ணி பெண்குடியால் சொல்லி அழுது புலம்புகின்றார் என்ன பார்க்க வேண்டாம் என்ன சொல்லி பேசுதா தெரியுமா என்ன சொல்லி பேசுதா தெரியுமா என்ன இருசி மலடி என்று என்ன இருந்தோர் சகுனம் பார்க்கார் என்ன மலடி நல்ல மலடி என்று மறைந்திருந்தோர் சகுனம் பார்க்கார் நம் மலடி என்று கேட்கும் முன்னா மாண்டிட்டாலும் குற்றமில்லை இருசி என்று கேட்கும் முன்னால் நான் இறந்திட்டாலும் குற்றமில்லை அம்மன்னா ஆனால்
எனக்கு கண்ணு புளிய மரம் கதிரோடு ஆலமரம் கண்ணுல காயாமல் கதிரோடு என்ன பண்ண எனக்கு பிஞ்சி புளிய மரம் பின்னலாடும் ஆலமரம் அது பிஞ்சில காயாமல் பின்னலாடி என்ன பண்ண என்ன பண்ண அதான் அந்த காலத்துல சும்மாவா சொல்லிருக்காங்க ஓரெட்டில் வளர்க்காத வளர்ப்பு ஈரெட்டில் கற்காத கல்வி மூவெட்டில் முடிக்காத மனம் நாலெட்டா 32க்குள்ள பெறாத பிள்ளை அதாவது 24 வயசுக்குள்ள கல்யாணத்தை முடிச்சு 32 வயசுக்குள்ள குழந்தை பிறந்திருக்கணும் அந்த குழந்தை வளர்ந்து வாலிபமாயி ஆனா அதுக்கு கல்யாணம் முடிச்சு பேரம்பேத்திய பார்த்துட்டு நம்ம சந்தோஷமா போக முடியும். காலத்துல கிளம்பி போகிறதுக்கு நேரம் கரெக்டா இருக்கும். ஆமா, ஆகையினால் என் கணவாராஜமன்னா தரத்து புளிய மரம் எனக்கு தானாடும் ஆலமரம் அது தரத்துல காயாமல் அந்த நாடி என்ன பண்ண ஒரு பலனும் இல்லையே எந்தெந்த நேரத்துல என்னென்ன நடக்கணுமோ அது நடந்தா தானே நல்லா இருக்கும் என்று அந்த நாகக்கண்ணி பெண்கொடியால் அந்த நாகராஜ மன்னனிடத்திலே அவ மேலும் என்ன சொல்லி எழுத புலம்புகின்றார் என் கணவாராஜமன்னா இந்த நாகலோக பட்டணத்திலே நான் ஏதாவது ஒரு பாவம் செய்த குத்தம் உண்டா? கிடையாது. என் மனசார நான் ஒரு பாவமும் செய்யலையே, நான் ஒருத்தருக்கும் ஒரு பாவமும் நான் செய்யலையே. அவ என்ன சொல்லுதா பாருங்க, அவ என்னையா சொல்லுகின்றார்? என் கணவாராஜமன்னா நான் ஆண்டியன் தாடித்தேனா அந்த நிறைய பிச்சைக்கு தான் வந்தவரை பின்னால் வரை சொன்னதுண்டா, அன்னம் என்று கேட்டவரை அடுத்து வரை சொன்னேனா, தாயில்லாத குழந்தைகளை தலையில் எட்டி அடித்தேனா, தாயில்லாத குழந்தைகளை மன்னவரே மகுடமுடி ராஜமன்னா பிள்ளை இல்லா மாதவத்தி வேறுலகில் வாழலாமா, மதலை இல்லா சண்டாளி மாநிலத்தில் வாழலாமா, குழந்தை இல்லா மாதவத்தி குவளையத்தில் வாழலாமா என்று சொல்லி நாகக்கண்ணி ஏங்கி மனம் வாடுறாளே. தாயில்லாத குழந்தைகள் தலையில் எட்டி அடித்தேனா, அன்னம் என்று கேட்டவரை அடுத்து வர சொன்னேனா, ஆண்டி நல்ல பரதேசியை ஆண்டி பரதேசியை நானும் அவமானமா பேசினேனா, ஆண்டி பரதேசியை நான் அவமானமா பேசினேனா, அன்னம் என்று கேட்டவரை அடுத்து வர சொன்ன தோஷம் உண்டா? அந்த பாவமும் நான் செய்யலையே, ஒரு பாவமும் செய்யலையா. ஆனால் பிச்சைக்கு வந்தவரை பின்னால் வர சொன்ன தோஷம் உண்டா? அது என்னம்மா? என்னையா? பிச்சைக்கு வந்தவரை பின்னால் வர சொன்ன தோஷம் உண்டோன்னா என்ன? யாராவது நம்ம வீட்டு வாசலுக்கு பிச்சை கேட்டு வந்தா இன்னைக்கு இல்ல அதாவது பின்னாடி கூடி வாங்க உங்களுக்கு நான் சாப்பாடு போடுறேன், அப்படி இல்லம்மா. ஆமா, இப்போ எங்க வீட்டுல சாப்பாடு இல்ல, ஆமா போயிட்டு ஆமா நாளைக்கு வாங்கன்னு சொல்லி அனுப்புனது கிடையாது. அதாவது ஆமா எனக்கு சாப்பாடு இருக்கோ இல்லையோ என் வீட்டு வாசல் நடையேறி வந்தவங்களுக்கு வயிறார சாப்பாடு போட்டு அனுப்புறது தானே எனக்கு பழக்கம். ஆகையினாலே மன்னா அந்த பாவமும் செய்யவில்லையே. கன்றுக்கு பால் இல்லாமல் கறந்து விட்ட தோஷம் உண்டா? அதுவும் செய்யலையே, அந்த பாவமும் நான் செய்யலையே. காராம் பசுவிற்கு ஆமா எச்சிலை போட்ட தோஷம் உண்டா? அந்த பாவமும் நான் செய்யலையே, ஒரு பாவமும் செய்யவில்லையே என்று அந்த நாகக்கண்ணி பெண்கொடியாள் அவ மேலும் என்ன சொல்லி எழுத புலம்புகின்றார்? என்னையா சொல்லுகின்றார்? கறிக்கரைக்கும் தேங்காயிலே
கையேந்த பிள்ளை இல்லை கிடைக்கும் தேங்காயிலே கையேந்த பிள்ளை இல்லை மழை பெய்த முத்தத்திலே மண்ணெண்ணைய குழந்தை இல்லை மழை பெய்த முத்தத்திலே மண்ணடைய குழந்தை இல்லையே மண்ணணைந்த கைகளோடு மடிபிடிக்க மதலை இல்லை மண்ணணைந்த கைகளோடு மடிபிடிக்க மதலை இல்லை மண்ணான் நிறை குடத்து தண்ணீரிலே தண்ணீரிலே குடத்து தண்ணீரிலே மண்ணா தண்ணீரிலே தண்ணீரிலே எனக்கு நின்றளம்ப மதலை இல்லை மதலை இல்லையே மண்ணான் நின்றளம்ப மதலை இல்லை மதலை இல்லை ஆமையா மன்னா இல்லையே ஒரு பிள்ளை இல்லையே ஒண்ணுமே இல்லையா ஒண்ணுமே இல்லையா ஆனால் ஆமா நிறை குடத்து தண்ணீரில எனக்கு நின்றளம்ப பிள்ளை இல்ல நின்றளம்ப பிள்ளை இல்லை குறை குடத்து தண்ணீரை எனக்கு கோரி நிறைக்க பிள்ளை இல்லையே கோரி நிறைக்க ஒரு பிள்ளை இல்லையே கறிக்கரைக்கும் தேங்காயில எனக்கு கையேந்த பிள்ளை இல்ல கையேந்த பிள்ளை இல்லை அது மட்டுமா வேற என்னையா ஆனால் ஆமா குறை குடத்து தண்ணீரை எனக்கு கோரி நிறைக்க பிள்ளை இல்ல கோரி நிறைக்க பிள்ளை இல்லை வட்டிலே போட்ட சாதம் எனக்கு வாரி உங்க பிள்ளை இல்ல வாரி உங்க பிள்ளை இல்லை கும்பாவில வைத்த சாதம் எனக்கு குறை அளிக்க பிள்ளை இல்ல குறை அளிக்க பிள்ளை இல்லை இளையதிலே போட்ட சாதம் எனக்கு எடுத்து உங்க மைந்தன் இல்லை எடுத்து உங்க மைந்தன் இல்லை என்று ஆமா அந்த நாகக்கண்ணி அழுது புலம்புதா அழுது புலம்புகிறா அதான் பாருங்க என்ன அந்த காலத்துல அழுது புலம்பி இருக்கா என்ன அழுது இருக்கா என்ன அழுது இருக்கா நிறகுடத்து தண்ணீர்ல நின்றளம்ப பிள்ளை இல்ல பிள்ளை இல்ல அப்படின்னு அழுது புலம்பி இருக்கா ஆமா ஆனா இப்ப அப்படியா ஐயா இப்ப எப்படி அழுதாங்க எப்படி அந்த பிள்ளை நிறகுடத்துல போய் கைய ஓட்டி தண்ணிக்குள்ள ஓட்டி விளையாடணும் குடிக்க வச்சிருக்க தண்ணிக்குள்ள ஆமா அந்த அம்மா வாங்கி அந்த பிள்ளைய ஒரு அடி அடி ஒரு குடுப்பு குடுப்பா கொடுத்துட்டு ஆமா நானே எதிர்த்த வீட்டுக்காரி பக்கத்து வீட்டுக்காரி முக்கு வீட்டுக்காரிட்ட சண்டை போட்டு அவங்க கண்ணை மறைச்சி அவளுகளை ஏமாத்தி அதுவும் ஆத்து தண்ணி வந்து இப்போ 6 நாளைக்கு ஒருக்கத்தான் வீட்டுக்குள்ள வருது ஆமா அதுவும் 6 நாளைக்கு ஒருக்க பார்க்கதே பெரும் போராட்டமா இருக்கு வீட்டுக்குள்ள இந்த இப்பம்லாம் ஒரு மாசமா வருது ஆமா அது வரைக்கும் தெருக்குள்ள தான் வரும் தெருக்குள்ள 6 நாளைக்கு ஒருக்க வரும் அதுவும் 10 வீடு ஒரு நள்ளிக்கு ஆமா நான் எல்லாத்தையும் ஏமாத்தி அவங்க கண்ணெல்லாம் மண்ணை தூவி நான் ஒரு குடம் கூட பிடிச்சு கொண்டாந்து உள்ள இறக்கி வச்சிருக்கேன் உள்ள நின்னுக்கிட்டா ஓட்டுதான் தண்ணிக்குள்ள அப்படின்னு வாங்கி ஒரு அடி ஒரு குடுப்பு அதோட அந்த பிள்ளை அந்த தண்ணி குடத்தையே மறந்துரும் ஆகையினாலே வட்டில போட்ட சாதம் எனக்கு வாரி உங்க பிள்ளை இல்லை நிறகுடத்து தண்ணீரிலே எனக்கு நின்றளம்ப பிள்ளை இல்லை தண்ணீரை எனக்கு கோரி நிறைக்க மதலை இல்லை என்று ஆமா அந்த நாகராஜன் தேவி நாகக்கண்ணி பெண்கொடியா அவ மேலும் என்ன சொல்லி எழுத புலம்புகின்றார் என்னையா சொல்லுகின்றார் மன்னா குழந்தை இல்லாத கவலை இப்ப உங்களுக்கு தெரியாது இன்னைக்கு தெரியாது உங்களுக்கு நாளை ஒரு காலத்துல நம்ம 2 பேர்ல யாராவது ஒருத்தர் மாண்டு மடிந்து போனா நம்மளுடைய மையம் வீட்டுக்குள்ள இருக்கும் வீட்டுக்குள்ள நம்ம மட்டமல்லாக்க படுத்து கிடப்போம் ஆமா ஆனா நம்ம மையம் வீட்டுக்குள்ள இருக்கும் நமக்கு எங்கெல்லாம் போராட்டம் நடக்கும் எங்கய்யா போராட்டம் நடக்கும் அங்கொங்காரைக்கே போராட்டோ உடைகே போராட்டோ அரையோரோ போராட்டோ அந்த கிணத்தாங்கரையோரோ அரையோரோ
போராண்டோ அண்ணா சத்தியா என்னைய இவ்வளவு கிட்ட உட்காந்து ரசிச்சு பாத்துட்டு இருக்காங்கன்னு. ஆமா நான் உன்னையே தான் பாக்காங்கன்னு பார்த்தா என்னையே தான் பாத்துட்டு இருக்காங்க. தூரத்துல இருந்து பார்த்தாலே நீ இம்மா பறிச்சு தெரியவ. ஆமா கிட்டத்துல வர இருந்து பாக்காங்களாமா? அப்படி இல்லையா? அதாவது அந்த காலத்துல இப்படி மேக்கப் எல்லாம் வேற ஆள் தான் போடுவாங்க. யார் போடுவா? யாரு போடுவாங்கன்னா நம்ம கரகாட்ட கலைஞர்கள் கூட்டத்துக்காக அந்த மேக்கப் போடுவாங்க. இப்ப பாரு வில்லுக்காரிக்கு லிப்டிக்க பாரு டி. ஆமா ஏட்டி என்ன அவ புருவத்தை வரைஞ்சிருக்கத பாரு, நல்ல சொடல சாமிக்கு வரைஞ்ச மாதிரி. சொடல சாமிக்கு வரைஞ்ச மாதிரியா? என்ன செய்ய இப்ப வில்லு பாட்டுக்கும் அதை போட்டா தானே 5-6 கேமரா முன்னாடி வந்து நிக்கி. ஆமா வயசாகி போச்சு இல்ல? ஆமா என்னத்தையாவது போட்டு தீட்டினா தானமா தேடி வருவாங்க. அப்படி இல்ல வயசு கம்மியா இருந்தாலுமே மேக்கப் போட்டாத ஐயா செல்லுல பார்த்து அட்வான்ஸ் கொடுக்காங்க. அப்படியாமா? இல்லனா கொடுக்க மாட்டாங்க. ஆமா ஆகையினால் அந்த காலத்துல என்ன ஒரு வில்லுக்கு அட்வான்ஸ் கொடுக்க போறாங்கன்னு சொன்னா அந்த வில்லு பாட்டுக்காரிக்கு அந்த கதை தெரியுமா? ஆமா அவ இந்த கதை கரெக்டா படிப்பாளா? ஆமா நல்ல ராகம் போட்டு படிப்பாளா? ஆமா அப்படின்னு ஊர்ல 4 பெரியவங்க இருப்பாங்க, அத கேட்பாங்க. இப்ப உள்ள காலத்துல எப்படி தெரியுமா? எப்படி ஐயா அந்த செல்லுல அந்த யூடியூப்ல ஏதாவது புது முகம் படிக்கான்னு பாப்போம். புதுசா கொஞ்சம் இறக்கி பாப்போம். என் தாயான அந்த நாகக்கன்னி பெண்கொடியாள், அந்த நாகக்கன்னி பெண்கொடியாள் அவ மேலும் என்ன சொல்லி எழுத விளம்புகின்றாள்? அவ என்ன ஐயா சொல்லுகின்றாள்? எனக்கு ஆத்தாங்கரையோரம் அனல் மூட்ட போராட்டம், அனல் மூட்ட போராட்டம், குளத்தாங்கரையோரம் குடம் உடைக்க போராட்டம், உடைக்க போராட்டம். பெண்டுகனாச்சி அம்மன் ஸ்ரீ காளியம்மன் திருக்கோவிலின் சித்திரை திருவிழாவின் 2வது நாள் நிகழ்ச்சியாக காப்புலிங்கம்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் கருப்பசாமி அவர்கள் வில்லிசை நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ளார்கள். அன்னார் அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாகவும் ஊர் பொதுமக்களின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு பாராட்டு விதமாக ஒரு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. இன்று சித்திரை திருவிழாவை முன்னிட்டு 2வது நாள் நிகழ்ச்சியாக காப்புலிங்கம்பட்டியைச் சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் கருப்பசாமி அவர்கள் வில்லிசை நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ளார்கள். அன்னார் அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாகவும் ஊர் பொதுமக்களின் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த நாகக்கன்னி பெண்கொடியார் அந்த நாகராஜ மன்னனை பார்த்து குளத்தாங்கரையோரம் நம்மளுக்கு குடம் உடைக்க போராட்டம், கிணத்தாங்கரையோரம் நம்மளுக்கு கண்டி தூக்க போராட்டம், ஆத்தாங்கரையோரம் நம்மளுக்கு அங்கம் கரைக்க போராட்டம், வாழ்ந்திருந்து இருபேர்களும் வைகுண்டம் போகுங்காலம், நம்மள வழி அனுப்ப ஒரு பிள்ளை இல்லையே, சேர்ந்திருந்து இருபேர்களும் சிவலோகம் போகுங்காலம், நம்மளை சேர்ந்து அனுப்ப ஒரு பிள்ளை இல்லையே மன்னா என்று அவ அழுது புலம்பின உடனே அப்பம் பார்த்தா நாகராஜ மன்னன் ஏடி ஒரு மனுஷன் காடு திரிஞ்சு வீட்டுக்கு வந்தா எப்பம் பார்த்தாலும் பிள்ளை இல்லன்னு அழுது கொல்லி வச்சுக்கிட்டு இருக்கியே. ஆமா ஆசையா வீட்டுக்கு வர மனுஷங்கிட்ட ஆமா அத்தான் ஒரு காபி சாப்பிடுங்க, ஒரு டீ சாப்பிடுங்க அப்படின்னு ஆசபாசமா பேசுறத விட்டுட்டு அடிக்க வெயிலுக்கு ஒரு லெமன் ஜூஸ் சாப்பிடுங்க அப்படின்னு பாசமா சொல்லுறத விட்டுட்டு எந்த நேரமும் பிள்ளை நான் நம்ம மடியில வச்சுக்கிட்டா உனக்கு இல்லங்க. ஆமா நான் என்ன வச்சுக்கிட்டா தர மாட்டோமுங்க. ஆமா இல்லன்னா ஆமா இப்படியே புலம்பிக்கிட்டு இருந்தா வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு மனுஷனுக்கு தோணுமா? தோணாது. எங்கடாவது காடை மேடன் எம்பாடி பேயிருவோம் பாத்துக்கோ. அம்மா நாகக்கண்ணி அம்மா நாகக்கண்ணி குழந்த வரம் கொடுப்பது என்பது உன்னிடமும் கிடையாது என்னிடமும் கிடையாது. நாமளுக்கும் மேலாக நாமளை படைத்த இறைவன் ஒருவன் இருக்கின்றான் அல்லவா. ஆண்டவன் பகவானுடைய அனுக்கிரகம் இல்லாமல் இந்த உலகத்துல யாருக்கும் குழந்த வரமும் கிடைக்காதம்மா. ஆகையினால் இப்ப என்ன உனக்கு பிள்ளைதானே வேணும். இப்போ உனக்கு பிள்ளைதானே வேணும். நான் ஒரு யோசனை சொல்லுதேன் கேளு என்று அந்த நாகராஜ மன்னன் நாகக்கண்ணி இடத்திலே சொல்லுகின்றார். அவர் என்ன சொல்லுதார் பாருங்க. என்னையா சொல்லுகின்றார்? ஏ நாகக்கண்ணி நம்ம தெத்துக்கு தான் பிள்ளை வாங்கி அம்மா ஏ நாகக்கண்ணி ஆமா
தெத்துக்கு பிள்ளை வாங்கி திறமையோடு வளர்க்கலாமே வளர்க்கலாமே பணத்துக்கு பிள்ளை வாங்கி நம்ம பாசமா வளர்க்கலாமே வளர்க்கலாமே இந்த உலகத்துல எத்தனையோ குழந்தை அப்பா அம்மா இல்லாம ஆமா ஆதரிக்க தாய் தகப்பன் இல்லாம தாய் தகப்பன் இல்லாமல் அனாதையா எத்தனையோ குழந்தை இருக்கம்மா இருக்கம்மா அதுல ஒரு குழந்தையை எடுத்து ஆமா நம்ம தத்தெடுத்து வளர்க்கலாமே என்று அந்த நாகராஜ மன்னன் நாகக்கண்ணி இடத்துல சொன்ன உடனே பார்த்தார் நாகராஜ மன்னன் காசுக்கு பிள்ளை வாங்கி நம்ம கனகமுடனே வளர்க்கலாம் பணத்துக்கு பிள்ளை வாங்கி பாசமா வளர்க்கலாமே தெத்துக்கு பிள்ளை வாங்கி நம்ம திறமையுடனே வளர்க்கலாம் அம்மா வளர்க்கலாமே இந்த உலகத்துல என்ன பிள்ளைக்கா தட்டுப்பாடு அடே அப்பா அப்பப்பா ஏகப்பட்ட குழந்தை யார் பெத்தாங்கன்னு தெரியாம இருக்கு ஆகையினால் அனாத குழந்தை ஒன்றை தட்டெடுத்து நம்ம அரும மகனாக வளர்க்கலாமே அம்மா என்று நாகராஜ மன்னன் நாகக்கண்ணி இடத்துல சொன்ன உடனே பார்த்தால் நாகக்கண்ணி மன்னா என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது யார பார்த்து என்ன வார்த்தை சொல்லுதீங்க நீங்க இப்படி ஒரு வார்த்தையை சொல்லலாம் தத்தெடுத்து வளர்க்கணும் பணத்துக்கு பிள்ளைய வாங்கி வளர்க்கணும் காசுக்கு பிள்ளைய வாங்கி வளர்க்கணும்னு சொல்லுகிறீர்களே ஆனால் இந்த நாகலோக பட்டணத்திலே நான் பணத்துக்கு தான் பிள்ளை வாங்கி ஐயா பந்தலில விட்டேனா எனக்கு பந்தலது நிறைந்திடுமா என்ன பார்த்த சன ஒப்பிடுமா ஆமா மன்னா 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 என் மன்னா மன்னா நாகராஜ மன்னன் சொல்லுகின்றார் அம்மா நாகக்கண்ணி என் நாகக்கண்ணி பிள்ளை இல்லன்னு அழுது கொள்ளி வைக்கிய ஆமா இந்த உலகத்திலே ஏகப்பட்ட குழந்தை அப்பா அம்மா இல்லாம தாய் தகப்பனும் இல்லாமல் ஆதரிக்க யாருமே இல்லாமல் ஏகப்பட்ட குழந்தை இந்த உலகத்துல அனாதையா இருக்கம்மா இருக்கு ஆகையினால் ஆமா ஆனா அனாதையா இருக்கிற அப்படிப்பட்ட ஒரு குழந்தையை தெத்துக்கு பிள்ளை வாங்கி நம்ம திறமையுடனே வளர்க்கலாமே பணத்துக்கு பிள்ளை வாங்கி நம்ம பாசமாக வளர்க்கலாமே காசுக்கு பிள்ளை வாங்கி ஆமா நம்ம கனகமுடனே வளர்க்கலாமே என்று நாகராஜ மன்னன் சொன்ன உடனே அப்ப நாகக்கண்ணி சொல்லுகின்றார் அவ என்ன சொல்லுகின்றார் அவ என்னையா சொல்லுகின்றார் மன்னா மன்னா எனக்கு அந்த பிள்ளைலாம் வேண்டாம் உங்களுக்கு விவரம் தெரியாது இப்ப பிள்ளைய தத்தெடுத்து வளர்த்துருவோம் ஆமா நாளை ஒரு காலத்துல ஆமா அந்த பிள்ளை கையில ஒரு 5 ரூபாயை கொடுத்து கடைக்கு போயிட்டு வாங்கன்னு சொன்னா ஆனால் அந்த பிள்ளை ஆமா கடத்தெருவுல நடந்து போவான் அந்த பிள்ளைய பார்க்கவா என்ன சொல்லி பேசுவா ஏடி என்ன இந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும் ஆமா ரொம்ப நாளா பிள்ளை எல்லாம் இருந்து ஒரு பிள்ளைய தத்தெடுத்தாங்க தெரியுமா ஆமா அந்த பிள்ளை இந்த போது பாரு இந்த பிள்ளைதான் அந்த பிள்ளை அப்படின்னா அந்த பிள்ளை காதுல விழுத மாதிரி அவ சொல்லி காமிச்சு அந்த பிள்ளை காதுபடவே பேசி காட்டுவாளே ஆமா ஆனா அப்படி பேசினான்னு சொன்னா ஆமா அந்த பிள்ளை வார்த்தையை கேட்டு நேர நம்ம கிட்ட வந்து அம்மா நீங்க 2 பேரும் என்ன தத்தெடுத்து தான் வளர்க்கீங்களா அம்மா ஆமா என்று சொன்னால் பிள்ளைய தத்தெடுத்து தான் வளர்க்கீங்களா இந்தி தெலுங்கு மாதிரி இருக்கு இல்ல அது எல்லாமே எனக்கு தெரியும் தமிழ்ல தவிர எல்லாம் தெரியும் அப்படியாம்மா ஆமா என்ன எழுதி இருக்கு சென்னையில் வாழும் ஆசிரியர் கனகராஜன் ஆமா இன்ஜினியரிங் படிச்சவனே இப்படி தடுமாற விட்டார இல்ல சிகாமணி அவர்கள் ஆமா அம்மாவின் திருவிழாவை முன்னிட்டு இலவசமாக மகளிருக்காக அப்ப மகளிருக்கு தான் டீ இலவசம் ஐயா மக்களுக்காக எழுதிருப்பாங்கம்மா நீ என்ன கவர்மெண்ட் நினைச்சியா மகளிருக்கு மட்டும் இலவச டிக்கெட் கொடுக்கிறதுக்கு இல்ல இக்கன்னா போடல பாரு அப்படியாம்மா ஆமா எந்த வாத்தியார் கிட்ட படிச்சாரோ தெரியலையே ஏம்மா என்ன ஏற்கனவே எனக்கு தமிழ்னா உயிர்னு பாத்துக்க அதனாலதான் என் யூடியூப் சேனலுக்கு பேரே உயிர் தமிழ்னு வச்சிருக்கேன் ஆமா ஐயா தமிழ் எழுதிருக்கத பார்த்தா கேளுங்க அவங்க வாத்தியார் காலில் விழுந்து கும்பிடணும் போல இருக்கு
மக்களுக்காக டீயும் இனிப்பும் வழங்குகிறார்கள். அப்படியாம்மா? வழங்கி விடுகிறார்கள். சென்னையிலே வாழ்ந்து வரக்கூடிய ஆமா ஆசிரியர் கனகராஜன் அவர்கள் சிகாமணி அவர்கள். ஆமா சிகாமணியா சீதாமணியா? உனக்கு இஷ்டப்பட்ட பேரை வச்சு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கூப்பிட்டுக்கோ. இல்லையா? ஆமா மக்களுக்காக ஆமா இலவசம் என்பதற்கு பதிலாக விலை இல்லாமல் டீயும் இனிப்பும் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். வாங்கி கொள்ளுங்கள், சாப்பிட்டுக் கொள்ளுங்கள். சாப்பிட முடியாது, குடிக்கத்தான் செய்யணும். என்னமா ஒண்ணு பண்ணுங்க, எப்படி பண்ணாலும் வயிற்றுக்குள்ள தானே போக போகுது. ஆகையினால் ஆமா அவர்களுடைய குடும்பகுல கோத்திரம் எல்லாம் என் பெண்டுகனாச்சி அம்மாளுடைய அருளாளை மற்றும் இந்த காளியம்மாளுடைய கிருபையினாலே அவர் எப்படி வாழ வேணும் பாருங்க. எப்படி வாழ வேண்டும்? வாழையடி வாழையாக வாழ வேணும். கோடிகாலோ அவர் செய்யும் தொழில் பெருக வேணும். மசீமானாக தலைக்க வேணும். அவர் ஆளிலை போல் தாண்டழைத்து நல்ல அருகது போல் வேர்கள் ஊந்து இந்த காளியம் அருளாளே அவர் கைலை போல உயர வேணும். பெண்டுகனாச்சி அம்மா கிருபையாளே அவர்கள் பேரு பெற்று வாழ வேண்டும். எம்மா செய்யும் தொழில் பெருக வேணும். எம்மா பெருக வேணும். அவர் சீமானாக அழைக்க வேணும். பெருக வேணும். வாழ்க வாழ்க என்று வாழ்த்திக் கொண்டு பரவாயில்ல கோடாங்கி ஆட வச்சுட்டாரா? அப்படி அம்மா வாழ்க வாழ்க என்று வாழ்த்திக் கொண்டு சரி சம்பளம் 2000 ரூபாய் வாங்கிடுவான். கதைக்கு வருவோம். அப்ப நாகராஜன் மன்னனிடத்துல சொன்ன உடனே தெத்துக்கு பிள்ளை வாங்கி இப்படி தெருவிலே விட்டேனானால் எனக்கு தெருவு நிறைந்திடுமா? பாரு முறை பொங்க உன் மாப்பிள்ள உனக்கு ஆத்து தர உங்க அக்கா மாப்பிள்ள. ஆமா ஒரே ஊதா ஊதி மூஞ்சில தட்டுவம் பிறகு தட்டு. ஆமா ஆனால் என்ன சொல்லுகின்றால் அங்க பாரம்மா என்னத்த நானும் பாத்துக்கிட்டே இருந்தேன். அந்த பையன் அழுதுகிட்டே இருந்தான். ஆமா செல்போனை கையில கொடுத்ததுக்கு அப்புறம் செவனேன்னு படுத்திருக்கான். அவன் பாடுக்கு தடவிக்கிட்டே கிடக்காம பாரு. தடவிக்கிட்டே இருக்கானா? ஐயா அந்த செல்போனை கொடுத்தாதான் இப்ப இந்த அளவு ஆரம்பிக்கும் தான் வாழ்க்கை ஃபுல்லா தடவிக்கிட்டே இருக்க போறான் பிள்ளைகளு. ஆமா அப்படி பேசாம பாரு. ஏமா அதை சொல்லலாமா? அங்க பாரு இப்ப 5 வயசு பிள்ளை 5 மாசத்துல பிள்ளையில இருந்து கையில செல்போன் கொடுக்கலன்னா தூங்க மாட்டுக்கு, சாப்பிட மாட்டுக்கு. பே உள்ளேல என்ன பாடுபடுத்துது. ஏமா சொன்னதுக்கா வாங்கிட்டீங்க? அப்படி இல்ல அவன் தான் கொடுத்துட்டான். இங்க இருந்து வில்லு படிச்சுட்டு வீட்டுக்கு போனா நிம்மதியா கொஞ்ச நேரம் தூங்கலான்னு பார்த்தா பிள்ளைகள் தூங்க மாட்டேங்குது. இந்த செல்போனை தூக்கி கையில கொடுத்துட்டு என் செவனேன்னு என் பாடுக்கு தூங்குவேன். அது தன்னால நோண்டி எண்ணத்தை பாக்கு ஏத பாக்கு என்ன செய்து நல்லத பாக்கா கெட்டத பாக்கா எதுவுமே தெரியாது. தன்னால சார்ஜ் ஆப்பானதுக்கு அப்புறம் என் பக்கத்துல வந்து பிள்ளை படுக்கும். என்ன அந்த காலத்துல சின்ன குழந்தைங்களை உறங்க வைக்கணும்னா ஆமா தெருவுக்கு ஒரு பாட்டி இருப்பாங்களா? எதுக்கு ஒருத்தி வீட்டு கோலை ஒருத்தி வீட்டுக்கு இழுத்து விட்டு பாரு. என்னம்மா இப்படியே சொல்லிக்கிட்டு இரு. ஏன் தெருவுக்கு ஒரு பாட்டி எதுக்கு இருப்பாங்கன்னு சொன்னா எதுக்கு இருப்பாங்க? அவங்க தொட்டில்ல ஒரு பிள்ளைய போட்டு அந்த பாட்டி வீட்டுல தாலாட்டு பாட்டு படிச்சிச்சு அப்படின்னா அந்த தாலாட்டு பாட்டு அந்த 8 9 வீட்டுக்கு லைனா கேக்கும். அம்புட்டு பிள்ளைகளும் அந்த தாலாட்டை கேட்டு தூங்கிரும். ஆனால் அந்த நாகலோக பட்டணத்துல நாகக்கண்ணி பெண்கொடியா நான் தெத்துக்கு பிள்ளை வாங்கி தெருவிலே விட்டேனானால் தெருவது உணர்ந்திடுமா? என்ன தெரிஞ்ச சனந்தான் ஒப்பிடுமா? ஆமா பணத்துக்கு பிள்ளை வாங்கி நான் பந்தலிலே விட்டேனானால் எனக்கு பந்தலது நிறைந்திடுமா? என்ன பார்த்த சனம் ஒப்பிடுமா? சரி அந்த பூச்சாவது என்கிட்ட வந்து ஒட்டட்டுமே.
கொஞ்சம் காப்பில போட்டு குடிச்சனா நல்ல முருவலா இருக்கும். அதான் காயட்டும்னு வச்சிருக்கேன். அப்படியா? ஆனால் ஆமா, பணத்துக்கு பிள்ளை வாங்கி பந்தலிலே விட்டேனானா, பந்தலிலே விட்டேனானா, பந்தலது நிறைந்திடுமா என்ன பார்த்த ஜனந்தா ஒப்பிடுமா, என்ன பார்த்த ஜனந்தா ஒப்பிடுமா, காசுக்கு பிள்ளை வாங்கி ஆமா இந்த கடத்தெருவிலே விட்டேனானா, கடத்தெருவிலே விட்டேனானா, கடத்தெருவு நிறைந்திடுமா என்ன கண்ட ஜனந்தா ஒப்பிடுமா. ஆமா மன்னா என்ன சும்மாவா சொல்லியிருக்கான் அந்த காலத்துல? என்ன சொல்லியிருக்கான்? தாம் பெக்கணும் பிள்ளை தன்னோட பிறக்கணும் பிறவி. ஆமா. என்ன ரத்தம் துடிக்குமா பக்கம் துடிக்குமானா என்னையா துடிக்கும்? ரத்தம் தான் துடிக்கும். என்னைக்குமே ரத்தம் தான் துடிக்கும். ஆமா. அக்கா பிள்ளை எடுத்து வளர்த்தாலும், ஆமா, தங்கச்சி பிள்ளை எடுத்து வளர்த்தாலும் ஊரா பிள்ளைங்கிறத காட்டி கொடுத்துரும். காட்டி கொடுத்துரும். அதான் சும்மாவா சொல்லியிருக்காங்க. அதான் பாரு, பக்கத்துல இருந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கேன். எதுக்குமா? அங்க பக்கத்துல பாத்தத்தை பொழிதாரு மச்சனனுக்கு. தாம் பெக்கணும் பிள்ளை தன்னோடு பிறக்கணும் பிறவி. கவட்டைக்குள்ள கொண்டு காப்பிய வைக்க. ஆனால் என்ன பார்த்தா என்ன நாகக்கண்ணி பெண்கொடியா, பெண்கொடியால் வேண்டாம் அந்த பிள்ளை நமக்கு வேண்டாம், அந்த பிள்ளை நமக்கு வேண்டாம் என்று ஆமா நாகராஜ மன்னனிடத்திலே நாகக்கண்ணி மறுத்தவுடனே அப்ப நாகக்கண்ணி நாகராஜ மன்னனிடத்திலே சொல்லுகின்றார், மன்னா என்ன சரி என் வயிற்றுலதான் ஒரு பிள்ளை இல்ல, தாங்கள் ஆமா இரண்டாவதாக ஒரு திருமணம் முடித்தால் அவ வயிற்றுலையாவது ஒரு புழு பூச்சி என்பது இருக்கும் அல்லவா? புழு பூச்சி வேணுமா? ஆமா. பிள்ளை வேணும்னா பெண்ணை கல்யாணம் பண்ணலாம். புழு பூச்சி வேணும்னா காய்க்கில கருப்பட்டியை வாங்கி நல்லா தின்னு உட்காந்து. ஏம்மா அந்த பூச்சி இல்லம்மா. புழுவும் பூச்சியும் தன்னால ஒன்னே இருக்க விடாது. அந்த பூச்சி இல்ல, வேற எந்த பூச்சி? குழந்தை வரம் வேணும். குழந்தை வரம் வேண்டும். என் வயிற்றுலதான் ஒரு பிள்ளை இல்ல, எனக்குத்தான் ஒரு பிள்ளை இல்ல, தாங்கள் இரண்டாவதா ஒரு கல்யாணம் முடித்தால் அவ வயிற்றுலயாவது ஒரு பிள்ளை இருக்கும்லாமா? ஆமா என்று அந்த நாகக்கண்ணி பெண்கொடியால் சொன்னவுடனே அப்ப நாகராஜ மன்னன் சொல்லுகின்றார், அவர் என்ன ஐயா சொல்லுகின்றார்? அம்மா என் நாகக்கண்ணி ஆசை பொண்டாட்டி பாச பொண்டாட்டி நேச பொண்டாட்டி என் தங்க பொண்டாட்டி என் வைர பொண்டாட்டி என் லட்டு பொண்டாட்டி. ஆமா, கேட்டு பேசணும்னு பார்த்தா நீ படக்கன்னு பேசிக்கிட்டு இருக்க. அம்மா என்ன நாகக்கண்ணி என்ன வார்த்தை சொல்லிட்டு என்ன பார்த்து நீ இந்த வார்த்தை சொல்லலாமா? கொஞ்சம் கருப்புதான் அதுக்காண்டி என்ன ரெண்டாவதா ஒரு கல்யாணம் முடிக்க சொல்லலாமா? இந்த காலத்து வாலிபனை நம்பிடலாம், அந்த காலத்து தாத்தாவை தான் நம்ப கூடாது. நீ பாட்டி தாத்தான்னு அவங்க கிட்ட நீ போ. அம்மா உண்மையை தாமா சொல்லுதேன். ஆமா, வாலிபப்ப எங்க கூட 8 அடிக்கு அந்த பக்கம் நின்று பார்த்துட்டு போயிருவீங்க. தாத்தாதான் பக்கத்துல வந்து கைய பிடிப்பாரு. என் பேத்தி தாத்தாவை கொஞ்சம் பிடிச்சுக்கோ, என் தடுமாறுது தாத்தாவுக்கு நடக்க முடியல, இந்த வீட்டுல கொண்டு விட்டுடாமா ஆமா அப்படின்னு தாத்தா தான் வந்து கைய பிடிப்பாரு. பார்த்தால் நாகக்கண்ணி பெண்கொடியா என் வயிற்றுலதான் ஒரு குழந்தை இல்லை, தாங்கள் இரண்டாவதாக கல்யாணம் முடித்தா அவ வயிற்றுலையாவது ஒரு குழந்தை குட்டி என்பது விளக்கம் அல்லவா என்று அந்த நாகக்கண்ணி சொன்னவுடனே அந்த நாகராஜ மன்னன் சொல்லுகின்றார், என்னையா சொல்லுகின்றார்? அம்மா என் நாகக்கண்ணி உன்னை தொட்ட கையாளே மாட்டு பெண்ண தொடவும் மாட்டே ஐயா உந்தன் முகம் கண்டே வேண்டாம் பார்க்க மாட்டே. ஆயிரம் பெண் கட்டினாலும் அழக போல கிடைத்திடுமா கோடி பெண்ண கட்டினாலும் குணத்தை போல கிடைத்திடுமா நல்ல சோம்பெண்ணை கட்டினாலும் லட்சணம் போலே கிடைத்திடுமா கட்டினாலோ லட்சணம் போலே கிடைத்திடுமா. நாகராஜ மன்னன் நாகக்கண்ணி இடத்துல சொல்லுகின்றார். ஆமா, என்ன சொல்லுகின்றார்? அம்மா என் நாகக்கண்ணி என்ன பார்த்து ரெண்டாவதா ஒரு கல்யாணம் முடிக்க சொல்லுதியே. ஆமா, 1000 பெண் கட்டினாலும் அழகு போல கிடைத்திடுமா, லட்சம் பெண்ணை கட்டினாலும் லட்சணம் போல கிடைத்திடுமா, நான் கோடி பெண்ணை கட்டினாலும் கோணத்தை போல கிடைத்திடுமா. அம்மா என்ன கிடைக்குமா? இப்படி ஒரு பொண்டாட்டி எனக்கு கிடைப்பாளா? எனக்கு ஒரு பிள்ளை இல்ல, நீங்க ரெண்டாவதா ஒரு கல்யாணத்தை முடிங்கன்னு. ஆமா, அவளே வந்து சொல்லுற மாதிரி மனைவி எனக்கு கிடைப்பாளா? வாக்கியமா எனக்கு
வாய்க்குமா ஐயா? ஆமா, ஒருத்தருக்கும் வாய்க்காது. வாய்க்காது. இப்படி பொண்டாட்டிய வச்சுக்கிட்டு என்ன இன்னொரு கல்யாணம் முடிக்க சொல்லுதியே? ஆமா, வேண்டாம், எனக்கு கல்யாணம் வேண்டாம். எனக்கு கல்யாணம் வேண்டாம். அந்த கல்யாணம் எனக்கு வேண்டாம். இரண்டாவது கல்யாணம் எனக்கு வேண்டாம். வேண்டாம், எனக்கு கல்யாணம் வேண்டாம். ஆனால் என்ன, எனக்கு இரண்டாவது கல்யாணம் வேண்டாம். இப்போ நீயே கல்யாணம் முடிக்க சொல்லுவ. ஆமா, நான் உன் பேச்ச கேட்டு நான் கல்யாணம் முடிச்சோம்னு வை. நாளை ஒரு காலத்துல நான் இங்க சாப்பிட்டுருப்பேன்னு அவ நினைச்சுக்கிடுவா. நான் அங்க சாப்பிட்டுருப்பேன்னு நீ நினைச்சுக்கிடுவ. ரெண்டு பேரும் கடைசியில எண்ணெய பட்னியா போட்டுருவேன். ஒட்டு தரணையில தான் கிடக்கணும். வேண்டாம், எனக்கு அந்த கல்யாணமே வேண்டாம். அதான் அந்த காலத்துல சொல்லியிருக்கான். என்ன, ஒரு பொண்டாட்டி கட்டினா உரியில சாப்பாடு. ரெண்டு பொண்டாட்டி கட்டினா இடையில கயிறு இருக்கான். அங்க இங்கேயும் இழுத்துக்கிட்டு தான் கிடக்கணும். ஆமா, பார்த்தால் நாகக்கண்ணி பெண்கொடியா. இரண்டாவது கல்யாணம் முடிங்கள் என்று சொன்ன உடனே நாகராஜ மன்னன் மாட்டேன் என்று மறுத்தவுடனே அந்த நாகக்கண்ணி பெண்கொடியாள் அந்த நாகராஜ மன்னன் இடத்துல சொல்லுகின்றார். என்ன சொல்லுகின்றார்? நான் கடைசியா உங்ககிட்ட ஒன்னே ஒண்ணு கேட்க, இதுக்கு மட்டும் நீங்க எனக்கு பதில் சொல்லல. இனிமேல் இந்த நாகலோகத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது என்று அந்த நாகக்கண்ணி என்ன சொல்லுதா பாருங்க. என்னையா சொல்லுகிறார்? இந்த குமாரகிரிய வாழ வைக்க வந்த என் வரத்துக்கார இந்த பெண்டுக நாச்சியம்மாள் பிறக்க அப்பூசடை இலகி அங்கார கோவக்காரி கோலவிலி இலகி என் கோபாலன் தங்கையவள் மஞ்சன மார்வழகி மருதோணி கையலகி சென்ன சிரிப்பழகி என் செல்ல பிள்ளை இந்த காளியம்மா காளியம்மா வந்து பிறக்க நாகக்கண்ணி நாகராஜ மன்னனிடத்திலே சொல்லுகின்றார். அவ என்ன சொல்லுகின்றார்? என்னையா சொல்லுகின்றார்? ஆண்டவனை நினைத்து என்ன செய்ய போறேன் தெரியுமா? என்ன செய்ய போகின்றேன்? ஆண்டவனை தான் நினைத்து இருக்க போரே, அந்த பகவான நினைக்க போரே, அதுதான் இருக்க போரே, கடவுள நினைக்க போரே, கடியத்தாவும் இருக்க போரே, ஈஸ்வரன நினைக்க போரே, நினைக்க போரே. நாகக்கண்ணி சொல்லுகின்றாள். என்ன சொல்லுகின்றாள்? ஐயாவே நாகராஜ மன்னா கடவுளை நினைக்க போறேன். ஆமா, கடியத்தவம் இருக்க போறேன். ஈஸ்வரன் நினைக்க போறேன். இருந்து தவம் இருக்க போறேன். தவத்தினுடைய மகிமையினாலே இந்த தாரணியை ஆள்வதற்கு ஒரு குழந்தை வரத்தை வாங்க போகின்றேன். கடவுளை நினைக்க போறேன். கை குழந்தை வரனா வாங்க போறேன். கை குழந்தை வாங்க போறே என்று அந்த நாகராஜன் தேவி நாகக்கண்ணி பெண்கொடியா அவ எங்க வாரா பாருங்க, எங்க வருகின்றாள். ஆனால் அந்த நாகராஜ மன்னனிடத்துல சொன்ன உடனே அப்ப பார்த்தார் நாகராஜ மன்னன். சரி, வேற எங்கேயும் போறேன்னு சொல்லுதாளா? எங்க போறேன்னு சொல்லுதா?
எங்க போறேன்னு சொல்லுதா? எங்க போறேன்னு சொல்லுதா? சாமி கும்பிட போறேன்னு சொல்லுதா. கோயிலுக்கு தானே போறேங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்? பகவானை நினைக்க போறேன், பார தவம் இருக்க போறேன், தவம் இருக்க போறேன், தவத்தினுடைய மகிமையினால குழந்தை வரத்தை வாங்க போறேன்னு தானே சொல்லுதா? சொல்லுதா. ஆகையினால் போய் வா என்று வழி அனுப்பி வைத்தார். அப்படி வழி அனுப்பி வைத்த உடனே இந்த ஆயான நாகக்கன்னி பெண்கொடியாள் பாருங்க கேமராவை திருப்புதாரு. ஆனால் நாகக்கன்னி பெண்கொடியாள் அப்படியே இருக்கின்றார். நாகலோக பட்டணத்தை விட்டு ஒரே ஒரு குழந்தை வர வேண்டி அந்த உத்தமியால் தவம் இருக்க அவ எங்க வாரா பாருங்க. பாசியிலை படர்ந்த மாலையே, அந்த பங்குனி தேர் ஓடும் மாலையே, அங்க சாம்பலிலை படர்ந்த மாலையே, ஆதி சங்கரனை நார் வாழும் மாலையே, எம்மா ஊசியிலை படர்ந்த மாலை, நல்ல உத்தீரா சோங்காய்கோ எம்மா சாம்பலிலை படர்ந்த சங்கரனை நாரவர் வாழும் மாலை, அவர் மலையான மங்கையான நாயே கண்ணியே, குழந்தை வாரோ வேண்டியல்லோ அந்த கோதைய அவள் தவமேருக்க போராளையா ஐயா குழந்தை வர வேண்டியல்லோ பகவான நினைத்து தவம் இருக்க பாவையான நாகக்கன்னி பெண்கொடியா ஊசியிலை படர்ந்த மலை, உத்திராச்சங்காய்க்கும் மலை, சாம்பலிலை படர்ந்த மலை, ஆதி சங்கரனை நார் வாழும் மலை, மலையான மலை கடந்து அந்த மங்கையான நாகக்கன்னி பெண்கொடியாள் ஒரே ஒரு குழந்தை வர வேண்டி அந்த உத்தமியாள் தவம் இருக்க அவ எங்க வாரா பாருங்க. நேர இமயகிரி பர்வதத்து அருகிலே வந்து ஒரு ஆலமரத்தை கண்டா, அரணார்மணி புற்றை கண்டா. ஆலமரம் யாருக்கு உபயோகப்பட்டது? ராமச்சந்திரனுக்கு உகையப்பட்டது. அரணார்மணி புற்று யாருக்கு உபயோகப்பட்டது? ஆதி கரை கண்ட பகவானுக்கு உகையப்பட்டது. ஆதி கரை கண்ட சிவபெருமானுக்கு உபயோகப்பட்டது. ஆகையினால் மைத்துனனும் அமர்ந்த இடம் இந்த இடம் தான். இங்க இருந்தா தான் ஒண்ணு ஆண்டவன் பகவான் வந்து வரத்தை கொடுப்பார். அப்படி இல்லன்னு சொன்னா பச்சம்மாள் வந்து வரத்தை கொடுப்பார். பச்சம்மாள் வந்து வரத்தை கொடுப்பார். ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் வந்து கட்டாயம் வரத்தை கொடுத்துதான் ஆக வேண்டும் என்று அந்த மங்கையான நாகக்கன்னி பெண்கொடியாள் அவ எப்படி தவம் இருக்கா பாருங்க. சாந்து கொண்டு தரை மல்லிகை சந்தனத்தால் கோலமீட்ட இடமதிலை குள்ளை வாழை கமுகு நாட்டி அவன் தளவாளை இளைவீரித்து அவ தந்தி முகன பிடித்து வைத்தாள். யாரு? நாகக்கன்னி பெண்கொடியாள் சாந்து கொண்டு தரைமொழிகி சந்தனத்தால் கோலமிட்டு இடமதிலை குலை வாழை கமுகு நாட்டி தேங்காபலம் அவல் கடலை தீபதூபங்கள் படப்பு ஏற்றி ஆகையினால் பார்த்தார் நாகக்கன்னி பெண்கொடியாள். அந்த நாகக்கன்னி பெண்கொடியாள் ஒரு குழந்தை வர வேண்டி அந்த உத்தமியால் தவம் இருக்க அவ எப்படி தவம் இருக்கா? அவ எப்படி தவம் இருக்கா பாருங்க. ஆண்டவனான ஆதி கரை கண்ட சிவபெருமானை நினைத்து அங்கே தலைய தன்ன தரையில் ஊன்றி வாழு தன்னை மேலுயர்த்தி தரையில் ஊன்றி
என்று அவ அரண நோக்கி தவமே இருந்தா அவ சிவே சிவா சிவனே என்று சிவனே என்று அந்த சிவனை தேடி தவமேருக்கா தவமேருக்கா எப்படி தவம் இருக்கிறார் தன்னுடைய தலையை தரையிலே ஊன்றி வாளை மேலுயர்த்தி தனது வாளை மேலுயர்த்தி அந்த மங்கையான நாகக்கன்னி பெண்கொடியால் அரகரா அரணை என்றும் சிவசிவா சிவனை என்றும் சிவசிவா சிவனை என்றும் சம்போ நமச்சிவாயா என்று அந்த சக்தியான நாகக்கன்னி பெண்கொடியால் ஆண்டவன் நினைத்து அழகு தவம் செய்துவாரா பகவான் நினைத்து பாரத்தவம் செய்துவாரா கடவுளை நினைத்து கடியத்தவம் செய்துவாரா அப்படி தவம் இருந்து வரும்பொழுது அன்ன ஆகாரம் என்பது இல்லாமல் ஊன் உறக்கம் என்பது இல்லாமல் அந்த உத்தமையான நாகக்கன்னி பெண்கொடியா ஆண்டவன் சிவனார நினைத்து அழகு தவம் இருக்கும் பொழுது அவன் தவநிலையானது நாகக்கன்னி பெண்கொடியால் பகவான நினைத்து பாரத்தவம் இருக்க தலையை தரையிலே ஊன்றி தனது வாளை மேல் உயர்த்தி 12 வருடமாக அப்படியே இருந்து தவம் செய்து வருகின்றார் அன்னமது இல்லாமல் ஆகாரமது இல்லாமல் ஊன உறக்கம் என்பது இல்லாமல் அந்த உத்தமையான நாகக்கன்னி பெண்கொடியால் அவ தவம் இருந்து வரும்போது அவ தவநிலையானது அங்க எப்படி இருக்கு பாருங்க எப்படி இருக்கின்ற காற்றடித்து மணல் பாரத்தி ஐயா கரையாம்பூற்று மேல் படாரே ஐயா கொண்டையில சில பறவை அங்க கூடு கட்டி முண்டையீடு 5 காலனாக வந்து அடகாத்து குஞ்சி பொறிக்க அவ தலைமாட்டில் முளைத்தமாரோ எம்மா கால் மாட்டில் பூச்சொரியே அவ கால் மாட்டில் முளைத்தமாரோ ஐயா முளைத்தமாரோ அவ தலைமாட்டில் பூச்சொரியே ஐயா முளைத்தமாரோ அவ அண்ணமது இல்லாமலே அவ ஆகாரமும் உண்ணாமலே இந்த அழகு மங்கை நாகக்கண்ணியே எம்மா பாட்டி ஒவ்வொரு கிளாஸா வாங்கி ஊத்தி பிளாஸ்க நிறைச்சி வச்சுட்டு போலையே பத்தியம்மா நம்ம மக்களோட எண்ணமே அதுதான் நான் பார்த்துட்டேன் பாட்டி வாங்கி பிளாஸ்கில் ஊத்துனத பார்த்துட்டேன் நான் பாட்டியை தான் பார்க்க முடியும் ஆமா ஆனால் யாரையோ சொல்லுதான் நமக்கு என்ன நம்ம கேட்காத மாதிரியே இருந்துக்கிடணும் அந்த நாகக்கன்னி பெண்கொடியா ஆண்டவன்டாம் பகவானே அந்த அழகு மங்கை நினைக்காளே அந்த ஈஸ்வரனை நினைக்காளே எம்மா ஈஸ்வரனை நினைக்காளே ஏன் திளையாள் நாகக்கன்னி அவ தவநிலை எப்படி தவம் இருக்கா காற்றடித்து மணல் பரத்தி கரையாம்புற்று மேல்படர கொண்டையில சிலபறவை கூடு கட்டி முட்டையிட தலைமாட்டில் முளைத்த மரம் கால் மாட்டில் பூச்சொரிய கால் மாட்டில் முளைத்த மரம் தலைமாட்டில் பூச்சொரிய 12 வருடமாக இருந்து தவம் செய்து வருகின்றார் ஆனால்
ஆண்டவன் பகவானை நினைத்து என் அழகு மங்கையான நாகக்கன்னி பெண்கொடியா அந்த நாகக்கன்னி பெண்கொடியா அவ தவம் இருக்கும் போது வருஷம் 12 வருஷமாச்சு 12 வருடமாச்சு ஆகா இன்னும் பகவான் நம்மளை வந்து பார்க்கவில்லையே என்று அவ என்ன நினைக்காம என்ன நினைக்கின்றா அந்த நாகக்கன்னி பெண்கொடியா ஆண்டவன் பகவானை நினைத்து தவம் இருக்கும் பொழுது வருஷம் 12 வருஷமாச்சு 12 வருடமாச்சு ஆனவுடனே ஆமா பார்த்தார் ஏற்கனவே ஆமா நீ அம்மா வழியில சொந்தமா இருக்கும்னு சொன்ன பாரு ஆமா எங்க ஆத்தா வந்துகிட்டு இருக்கா ஆமா யாரு தலையால் நடந்தாங்க குளத்துக்காரி எங்க ஆத்தா முனியம்மா வந்துகிட்டு இருக்கா வந்தாதான் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் ஆமா பார்த்தால் நாகக்கன்னி பெண்கொடியால் அப்படி தவநிலையானது 12 வருடமாக இறைவன் இன்னும் நாமளை ஏறெடுத்து பார்க்கவில்லையே அம்மா என்ன எங்க போனாரோ தெரியலையே நம்ம 12 வருட காலம் என்ன அவ தவநிலையானது 12 வருட காலமாக ஆனால் என்ன ஆண்டவன் பகவான் நினைத்து அழகு தவம் இருக்கும் போது நம்ம பங்குக்கு 4 பாக்கெட் எடுத்து வச்சுக்க நான் பத்தது 2 பின்னாடி கிடக்கு நாளைக்கு கடை போட்டுருவேன் அம்மா என் மாவன் பேர்ல கடை திறக்க போறேன் அப்படியா ஐயா ஆமா ஆனா என்ன பார்த்தால் நாகக்கன்னி பெண்கொடியா நம்ம ஈஸ்வரன் நினைத்து 12 வருடமாக பாரத்தவம் இருந்தாலும் அல்லும் பகலும் 60 நாளிகையும் அரகரா சிவசிவா சம்போ நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஆமா என்று ஐயா சாங்கிரி கொடுக்க ஆள் வந்துட்டு சின்ன பிள்ளைல போற அனுப்பி வைங்க ஆளுக்கு ஒவ்வொன்னா கொடுத்துருவாரு ஆமா ஓம் நமச்சிவாய என்று ஆண்டவன் பகவானை நினைத்து அந்த நாகக்கன்னி பெண்கொடியா ஆண்டவன் பகவானை நினைத்து தவம் இருக்க 12 வருடமாக இறைவனை நினைத்து தவம் இருந்தாலும் பகவான் இன்னும் நாமளை தேடி வரவில்லையே என்று அந்த மங்கையான நாகக்கன்னி பெண்கொடியா என்ன நினைக்க பாருங்க என்ன நினைக்கின்றா அகிலம் எல்லாம் படியழகும் சம்போ சங்கரா சம்போ சங்கரா சிவ சிவ சம்போ சங்கரா சிவ சம்போ சங்கரா செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா ஈரேலுலகம் படிகளுக்கும் இறையோனே சம்போ சங்கரா ஏழை செய்யும் தவத்தை பாரு ஐயாவே சம்போ சங்கரா ஆறுலகம் படிகளுக்கும் பகவானே சம்போ சங்கரா என்னம்மா வேணும் அம்மா மண்ணோட சம்போ சங்கரா வாங்க குச்சி அடிக்க உட்காருங்க என்று நாகக்கன்னி பெண்கொடியா ஆண்டவன் பகவானை தழுது புலம்ப அவனுடைய பிரேகமெல்லாம் அம்மாவுடைய தமிழையின் மகிமையினாலே பார்வதியார் பிரேகமெல்லாம் அக்கினி வாடை சுழற ஏன் எதற்காக இந்த ஆண்டவன் பகவானிடத்திலே ஆதிபராஜக்தி அம்மையுமை பார்வதியால் என்ன நினைத்து தவம் இருக்கின்றார் தவநிலையின் மகிமையினாலே என்னுடைய பிரேகமெல்லாம் அக்கினி வாடை சுழந்திருக்கிறது என்று ஆண்டவன் பகவான் சொல்ல பார்த்தால் பார்வதியார் பகவானே என்ன நினைத்து பெண்ணுறுத்தி தவம் இருக்காளா அப்படியானால் அவர் கேட்கக்கூடிய வரத்தை தாங்கள் கட்டாயம் கொடுக்க வேண்டும் என்று பகவானிடத்துல பார்வதியார் சொல்ல நீ கைலாசத்துல இரு நாம் போய் வரத்தை கொடுத்துட்டு வருகின்றேன் என்று பகவான் சொல்லும்போது ஒருவேளை இவர் கொடுக்காம வந்துட்டு கொடுத்தேன்னு சொல்லி இனிப்பு சுப்படுறாங்களோ ஆகையால் ஆண்டவன் பகவான் பார்வதியாரிடத்தில் சொல்லுகின்றார் என் கூட நீ வர வேண்டுமானால் உலகத்தில் என்ன நடந்தாலும் ஒரு
ஒரு வார்த்தை வாயிலிருந்து பேசக்கூடாது என்று சொல்ல சம்மதித்து மாற்றமாக பறந்து வரும்போது ஒரு அதிசயத்தை கண்டார் ஒரு ஆலமரத்தை கண்டார் ஆலமரத்துக்கு கீழே Bye.